ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சேஃப்டி சென்சார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சேஃப்டி சென்சார்ஸ்லாம் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேஃப்டி கோர்ஸ் யூஸ் பண்ணுறது அந்த சென்சார்ஸு. சப்போஸ் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு மிஷினரிஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ரெஸ்ஸிங் மிஷினாக இருக்கலாம், ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸிங், அப்புறம் கட்டிங் மிஷின்ஸ், அதுபோல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராசஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு நம்ம தான் அதில் ஒர்க் பண்ணுறோம். அதனால் நம்மளுடைய சேஃப்டி கோர்ஸ் என்ன பண்ணோன்னா சேஃப்டி சென்சார்னு சொல்லிட்டு தனியாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன பண்ணோன்னா நம்மளுடைய இன்ட்ரப்ஷனை எடுத்து நம்மளுடைய மிஷினரிஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ணுறது, அதெல்லாம் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ளிகேஷன் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நான் இந்த வீடியோவில் F3Sj சீரிஸ் கோனில் ஒரு ஓம்ரானுடைய ஒரு பேசிக் சேஃப்டி சென்சாரோட ஒயரிங் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது இல்லாமல் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் பாருங்கள். ஏதாச்சும் இந்த சேஃப்டி சென்சார் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒயரிங் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அவுட்புட் இந்த சேஃப்டி சென்சாரில் நம்ம எடுக்கலாம். இதுதான் நம்மளுடைய சேஃப்டி சென்சாரில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். டிரான்ஸ்மிட்டர்னால் சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணும், ரிசீவர் அந்த சிக்னல் ரிசீவ் பண்ணும். ஏதாச்சும் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டோ அல்லது மெட்டீரியல் ஏதாச்சும் நம்ம அந்த சேஃப்டி சென்சாருக்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா சிக்னல் இன்டரப்ஷனால் ஏற்பட்டு நமக்கு ஃபீட்பேக் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அவுட்புட் எடுத்துக்கலாம். என்ன வரும்னா இதில் ஒரு 24 வோல்ட் அவுட்புட் நமக்கு வரும். அது நீங்கள் ரிலே ஆன் பண்ணிக்கலாம், அல்லது PLC ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் உங்களுடைய அப்ளிகேஷனை பொறுத்து நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் ஒரு சேஃப்டி சென்சார் ஒர்க் ஆகுது. அது ரெண்டு இது தான், ஒன்று டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். சிக்னல் கரெக்டாக ப்ராப்பராக வேவில் போயிட்டே இருந்துச்சுன்னா எந்த இன்ட்ரப்ஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு நார்மல் அவுட்புட் எதுவுமே இருக்காது, ஜீரோவில் இருக்கும். ஏதாச்சும் இன்ட்ரப்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு அவுட்புட் 24 வோல்ட்டில் இருக்குது. NPN டைப் இருக்குது, அப்புறம் PNP டைப்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் சென்சார் இருக்குது. PNPயில் என்ன பண்ணா +24 வோல்ட் அவுட்புட் எடுத்திருப்பாங்க. NPNல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நெகட்டிவ் 0 வோல்ட் எடுத்து நம்மளை ரிலே ஆன் பண்ணுவாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஒயரிங் பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஓம்ரான் சேஃப்டி சென்சாரோடைய மாடல் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். F3Sj சீரிஸ் கொண்ட எல்லாத்துக்குமே நம்ம இப்படி தான் ஒயரிங் பண்ணணும். அதெல்லாம் இங்கே 5.4 ஃபைன் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது அந்த சேஃப்டி சென்சாரோடைய சென்சிங் ரேஞ்ச் ஹைட்டு. ஓகேங்களா? எவ்வளோ ஹைட்டில் மெஷர் ஆகும், 1045 மீட்டர் MM அது மெஷர் ஆகும். ஓகேங்களா? ஹைட் அதோட ஹைட் அந்த ஹைட்டில் இருக்கும், அந்த சேஃப்டி சென்சாரோட ஹைட்டு. இது NPN கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, NPNனா நம்மளுடைய அவுட்புட் எங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அவுட்புட் நமக்கு 0 வோல்ட் வந்துச்சுன்னா NPN சொல்லுவாங்க. அதே போல் இங்கே நான் PNPக்கான ஒயரிங் காமிச்சிருக்கேன். இங்கே 24 வோல்ட் வருது பார்த்தீங்களா, இது 24 வோல்ட் அவுட்புட் வந்துச்சுன்னா நமக்கு PNPன்னு சொல்லுவாங்க. இதில் 2 டைப் ஆஃப் சென்சார் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி NPN இருக்குது, PNP இருக்குது. NPN என்ன பண்ணுவாங்கன்னா பாசிட்டிவ் டேரெக்டாக ரிலேயில் கொடுத்துட்டு நெகட்டிவோட அவுட்புட் எடுத்துகிட்டு போய் இன்னொரு ரெண்டில் கொடுத்தோன்னே என்ன பண்ணுவாங்க, சென்சார் இன்டரப்ட் ஆனோடனே அந்த சிக்னலை வச்சு நம்ம ரிலே ஆன் பண்ணுவாங்க. PNPயில் என்ன பண்ணுவாங்கன்னா நெகட்டிவ் ரிலேவில் காமனாக கொடுத்துட்டு நம்மளுடைய பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போய் நமக்கு A1ல் கொடுத்துருப்பாங்க, A2ல் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்னென்னா நம்மளோட பாசிட்டிவ் இன்புட்டை வச்சு நமக்கு ரிலே ஆன் ஆகும். இப்படி தான் PNP NPன்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. இதோட ஒயரிங் எப்படின்னு சொல்லி நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் 24 வோல்ட் எப்பயுமே யூஸ் பண்ணுவாங்க, ப்ளூ 0 வோல்ட்டு. இதில் ரெட் 24 வோல்ட் யூஸ் பண்ணும், ஒயிட் 24 வோல்ட்டு, எல்லோ 0 வோல்ட்டு. அதே போல் ரிசீவர் சைட்லேயும் காமிச்சிருக்கேன். இதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இதை நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னா நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லை, நீங்கள் படித்தாலே தெரிஞ்சிடும். இது எப்படி ஒயரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதுதான் நம்மளுடைய டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர், எமிட்டர் அண்ட் ரிசீவர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே நம்மளுக்கு 24 வோல்ட் இங்கே போகுது பார்த்தீங்களா. இதுதான் நம்மளுடைய டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரை ஆன் பண்ணுறதுக்கு இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரௌன் 24 வோல்ட் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க ஒரு ப்ரௌனு. இந்த 24 வோல்ட் நீங்கள் டேரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா இது ஆக்சுவலாக இதுக்கு ஒரு சப்ளை கொடுக்கணும், ஆக்சிலரி சப்ளை. ஓகேங்களா? இது ஒரு 24 வோல்ட்டு, இதுக்கு ஒரு 24 வோல்ட்டு. அதே போல் இதில் ப்ளூ பார்த்தீங்கன்னா 0 வோல்ட்டு. ஓகேங்களா? நெகட்டிவ் சப்ளை. இந்த ஒயரிங்கில் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ரிலே ஆப்ரேட் ஆகும். இதை நீங்கள் பேசிக்காக பாருங்கள். நான் இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் உங்களுக்கு அவசியம் இல்லை, ஏன்னா இதை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய PNP சென்சாரோடைய ஒயரிங் டயக்ராமு. இதை நீங்கள் பாருங்கள். என்னென்ன ஆக்சுவலாக இந்த சென்சார் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒயரிங் கலர்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. ப்ளூ, ரெட்டு, அப்புறம் ஒயிட்டு, பிளாக் இதில் டம்மியாக இருக்கும். அதில் ரீசெட் இன்புட் நார்மலி இந்த 24 வோல்ட் டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் 24 வோல்ட் இந்த எமிட்டரை ஆன் பண்ணுறதுக்கு தேவையான வோல்டேஜ் இது. அதே போல் கிரே கம்யூனிகேஷன், இந்த ரிசீவருக்கும் எமிட்டருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் ஒரு கிரே அண்ட் பிங்க் கலர் 2 அவுட்புட் ஒயர் இருக்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா இது போல் கிரே கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் பிங்க்குக்கு பிங்க் கம்யூனிகேட் பண்ணுவாங்க, எமிட்டருக்கும் ரிசீவருக்கும் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு டேட்டாவை. அதெல்லாம் நம்ம ப்ரௌன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரிசீவர் ஆன் பண்ணுறதுக்கு தேவையான வோல்டேஜ், ப்ளூ 0 வோல்ட் இதுக்கான ஆக்சிலரி சப்ளை இது. ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் ஒயிட் தான் நம்மளுடைய அவுட்புட். ஓகேங்களா? இதுலேருந்து நம்ம பாசிட்டிவ் அவுட்புட் எடுத்துக்கலாம். இது PNP டைப். சப்போஸ் நீங்கள் நெகட்டிவ் ஆச்சுன்னா NPN இருக்கும்.
இது வந்து இதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து பாசிட்டிவ் வரும். அதை எடுத்து நீங்கள் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கான்டாக்டர் வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன், 0 வோல்ட் கொடுத்துட்டு பாசிட்டிவ் அவுட்புட் வரும். நீங்கள் வந்து எப்போலாம் சென்சார் இன்டர்ப்ட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜ் வரும். அதை வச்சு நம்மளுடைய பிஎல்சி கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், HMI, அப்புறம் வந்து ஏதாச்சும் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணுறது, அது போல் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வயரிங் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்மளுடைய F3Sj ஸ்டார்ட் ஆகக்கூடிய நார்மல் ஓம்ரான் சீரிஸ் ரிலேவில் சேஃப்டி சென்சாரில் இருக்கக்கூடிய வயரிங் இப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இது பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இதை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இதை கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.